Hello students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் பை டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர். இதான் கொஸ்டின். இப்போ கொடுத்துருக்க இந்த அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன செய்யணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னா கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை ப்ராடக்ட் ஆஃப் 2 or more டேர்ம்ஸாக நம்ம எழுதுறது தான் ஃபேக்டரைசேஷன். அவங்க இந்த ஃபேக்டரைசேஷனை எப்படி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. 18xy minus 12yz. இதில் காமனாக என்ன எடுக்க முடியுன்றத முதல் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 18 and 12 both are divisible by 6 இல்லையா? 18ம் 12 ரெண்டுமே என்னன்னா 6ல டிவைட் ஆகும், 2ல டிவைட் ஆகும், 3ல டிவைட் ஆகும். மேக்ஸிமம் எது கொஞ்சம் பிக்கஸ்ட் ஃபேக்டரோ அதை எடுத்துக்கலாம். ஸோ போத் ஆர் டிவிசிபிள் பை 6. ஸோ 6 வெளில எடுத்துருங்க. தென் எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இல்லை, ஸோ எக்ஸ் வெளில எடுக்க முடியாது. ஒய் இருக்கு ரெண்டு இதுலையுமே, ஸோ ஒய் வெளில எடுக்கலாம். இசட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி ஹியர். ஸோ 6y தான் இதனோட காமன் ஃபேக்டர். 6y வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்ததுக்கப்புறம் யூ ஹாவ் டு புட் ஏ ப்ராக்கெட் ஹியர். ஸோ ப்ராக்கெட் போட்டோம். இப்போ 18xyல 6y வெளியே வந்துருச்சுன்னா அப்போ என்ன மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு பாருங்க. 6 how many times in 18? 3 times. ஸோ 3 இங்கே போட்டுக்கலாம். எக்ஸ் இருக்கும், y வெளில வந்தாச்சு. ஸோ 3x மட்டும்தான் இதனுடைய இங்கே இருக்கும் இல்லையா, ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். ஏன்னா 6y இதுல இருந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ 6y into 3x will give you 18xy. ஸோ மைனஸ். இப்போ 12ல 6 வெளில எடுத்துட்டோம், காமனாக வெளில எடுத்துட்டோம். ஸோ 6 how many times in 12? 2 times. தென் ஒய்யும் வெளில எடுத்துட்டோம். ஸோ இசட் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க. இப்போ கொடுத்துருக்க இந்த அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 6y into 3x minus 2z ஒரு ப்ராடக்டாக மாற்றிட்டோம். ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் வாங்க. 9x power 5 y cube plus 6x cube y square minus 18x square y. இதான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். 9, 6, 18 இந்த மூணு நம்பரும் ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னு பாருங்க. 9, 6, 18 all the 3 are divisible by 3. எல்லாமே 3ல டிவைட் ஆகும். ஸோ 3 வெளில எடுத்துடலாம். எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 2. இதில் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எது லீஸ்ட் பவராக இருக்கோ அதுதான் உங்களுக்கு காமன் ஃபேக்டராக இருக்கும். ஏன் லீஸ்ட் பவர் எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் கிடைக்கும். அதே எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸ் பவர் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 5 கிடைக்கும். ஸோ இது மூணுத்துக்கு காமன் ஃபேக்டர் என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுக்கலாம். தென் அடுத்தது பாருங்க, ஒய் பாருங்க. ஒய் பவர் 3, ஒய் பவர் 2, ஒய். இதில் எது லீஸ்ட் பவரில் இருக்குது? ஒய் தான். ஸோ ஒய் தான் காமன் ஃபேக்டராக வெளில எடுக்கலாம். ஸோ இப்போது காமன் ஃபேக்டர் வெளில எடுத்தாச்சு. இப்போது அதனுடைய ப்ராடக்ட் என்ன இருந்தால் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும் அதை எழுதலாம். 9 3 is divisible by 9. How many times? 3 multiple 3 இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ விச் டேர்ம் வில் கிவ் யூ எக்ஸ் பவர் 5. எக்ஸ் ஸ்கொயரோட எதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 5னா எக்ஸ் பவர் 3. தென் ஒய் இன்டூ வாட் வில் கிவ் யூ ஒய் கியூப். ஒய்யோட எதை மல்டிப்ளை பண்ணால் ஒய் கியூப்னா ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் இப்போது 6ல் 3 வெளில எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும்? 2 இருக்கும். 3 2s are 6. தென் எக்ஸ் கியூப் இருக்கீங்க. எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்துட்டோம். அப்போ உள்ளே என்ன இருக்கும்னா எக்ஸ் இருக்கும். தென் ஒய் ஸ்கொயரில் ஒய் வெளில எடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒய் இருக்கும். மைனஸ் 18ல் 3 வெளில எடுத்துட்டோம். ஸோ 6 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரும் வெளில எடுத்துட்டோம். தென் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ரெண்டுமே நீங்கள் வெளில எடுத்தாச்சு. ஸோ -6 மட்டும்தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஒன் பாருங்க. எக்ஸ் இன்டூ பி மைனஸ் 2c பிளஸ் ஒய் இன்டூ பி மைனஸ் 2c. இதில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் மல்டிபிள் ஆஃப் பி மைனஸ் 2cயாக இருக்குது, ஒய்யோ மல்டிபிள் ஆஃப் பி மைனஸ் 2cயாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமன் மல்டிபிள் என்ன இருக்குன்னா பி மைனஸ் 2c. ஸோ பி மைனஸ் 2cயை காமன் மல்டிபிளாக வெளில எடுத்துடலாம். ஸோ இதில் பி மைனஸ் 2c வெளில வந்துருச்சு. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கும், இங்கே b minus 2c வெளியே வந்துருச்சு. ஸோ y இருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ நம்ம ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வாங்க. ax plus ay plus bx plus by. பாருங்களேன்,
இப்போ இது வந்து அவங்க தனியாக ப்ராக்கெட் போட்டு இது தனியாக கொடுத்துருக்காங்க, இது தனியாக கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ நீங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இங்கே ஏ இருக்குது, காமனாக வெளில எடுக்கலாம். ஸோ ஏ வெளில எடுத்துடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும் உள்ள. இது ரெண்டுத்துல காமனாக பி வெளில எடுத்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டோம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வெளில எடுத்துருங்க. So remaining terms are a plus b. So x plus y into a plus b. So first இதில் காமனாக இருக்கிறது வெளியே எடுத்தோம் தனித்தனியாக. தென் இது ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் நமக்கு இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வெளில எடுத்துட்டிங்கன்னா மீதி டேர்ம் a plus b. இப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். 2x square into 4x minus 1 minus 4x plus 1. இதில் எது காமனாக இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், 4x minus 1 இருக்கா, ஆனால் இங்கே 4x plus 1 இருக்குது. ஸோ யூ வாண்ட் மைனஸ் இயர். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா நம்ம 4x minus 1 வெளில எடுக்கலாம். அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த 2x square into 4x minus 1 அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்துல இருந்தும் மைனஸ் 1 வெளில எடுத்துருங்க. So if you remove minus 1 from here, you'll get 4. இல்லையா? ஏன்னா மைனஸ் 1 வெளில வந்துருச்சு. ஸோ உள்ள இது பாசிட்டிவ் ஆகிடும், 4x கிடைக்கும். இந்த ப்ளஸ் 1ல் மைனஸ் 1 நீங்கள் வந்து வெளில கொண்டு வந்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், மைனஸ் 1. பிகாஸ் மைனஸ் 1 அண்ட் மைனஸ் 1 when multiplied will give you ப்ளஸ் 1. ஸோ அதனால் மைனஸ் 1 வெளில எடுத்தீங்கன்னா this ப்ளஸ் 1 will become மைனஸ் 1. இப்போ பாருங்கள், இங்கே 4x minus 1, இங்கே 4x minus 1 கிடச்சிருச்சா? அப்போ ஒரு 4x minus 1 வெளில எடுத்துடலாம், காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ உள்ள எந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, 2x square minus 1. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கும். இப்போ வந்து சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். 3y into x minus 2 whole square minus 2 into 2 minus x. இதான் கொஸ்டின் இல்லையா? இப்போ போன சம் பார்த்த மாதிரியே இங்கே எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது, இங்கே 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே வரணும், ப்ளஸ் எக்ஸ் ஆகணும். இந்த ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 2 ஆகணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் மைனஸ் 1 வெளியே எடுத்திங்கன்னா இந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும், இந்த ப்ளஸ் 2 வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. 3y into x minus 2 whole square எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் 2 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்துல இருந்தும் மைனஸ் 1 நம்ம வெளில எடுக்க போகிறோம். ஸோ மைனஸ் 2 அப்படியே எழுதிட்டோமா? ஸோ இது ரெண்டுத்துல மைனஸ் 1 வெளில எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 2 ஆகிடும். புரியுதா இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு? ஸோ 3y into x minus 2 whole square minus 2 into minus 1 will become plus 2 into x minus 2. இப்போ காமனாக நீங்கள் x minus 2 வெளில எடுக்கலாம். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 3y இருக்குமா, இங்கே ஒரு x minus 2 வெளில வந்துருச்சு. ஸோ உள்ள ஒரு x minus 2 இருக்கும். சாரி, ஒரு x minus 2 வெளில வந்துருச்சு. ஸோ உள்ள ஒரு x minus 2 இருக்கும், ப்ளஸ் 2. இந்த x minus 2 நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ இங்கே 2 மட்டும்தான் ரிமைனிங் டேர்ம் இருக்கும். ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகேவாம்மா? இப்போ 7th ஒன் வாங்க. 6xy minus 4y square plus 12xy minus 2yzx. இது பாருங்களேன், இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸாக இருக்குது, கவனிச்சிங்களா? 6xyயும் 12xyயும் எப்படி இருக்குது, லைக் டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 18xy கிடைக்கும். minus 4y square minus 2yzx. இப்போ உங்களுக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸில் எது காமனாக வெளில எடுக்கலான்னு பாருங்கள். 18, 4, 2 இது எல்லாமே 2ல் டிவைட் ஆகும். 2 வெளில எடுத்துருங்க. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ ஆல் த 3ல் எக்ஸ் இல்லை, இந்த 2 இடம் தான் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் நீங்கள் காமனாக வெளில எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஒய் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ ஒய் தான் லீஸ்ட் பவர், ஒய் வெளில எடுத்துருங்க. ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், இப்போ 18 வந்து மல்டிபிள் ஆஃப் 2 how many times, 9 டைம் 9 எழுதிக்கலாம். ஒய் வெளில வந்துச்சு. ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கும். மைனஸ் 4 how many times in 2, 2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து 4லன்னா 2 டைம்ஸ். ஒய் வெளில எடுத்துட்டா மீதி ஒரு ஒய் இருக்கும். மைனஸ் இந்த 2 வெளில வந்துச்சு, ஒய்யும் வெளில வந்துச்சு. ஸோ மீதி என்ன இருக்கும்னா zx இருக்கும். ஸோ this is how you have to factorize. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. a cube minus 3a square plus a minus 3.
இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த 4 டேர்ம்லையுமே காமனாக ஏவும் இல்லை 3யும் இல்லை, இது ரெண்டுத்துல தான் 3 இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலேயும் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். a³ மைனஸ் 3a². ஸோ இதை மட்டும் நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஏன்னா இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். a³ மைனஸ் 3a². a³ a²லையும் காமனாக எது இருக்குது? லீஸ்ட் பவர் எது? a² தான். a² வெளில எடுத்துருங்க. இதில் a² வெளில வந்துருச்சுன்னா என்ன இருக்கும்? இங்கே a இருக்கும். மைனஸ் இதில் a² வெளில வந்துருச்சுன்னா 3 இருக்கும். ப்ளஸ் இங்கேயும் இதே a மைனஸ் 3 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த a மைனஸ் 3 வந்து நீங்கள் காமனாக எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே 1 போட்டுக்கோங்க. 1 இன்ட்டு a மைனஸ் 3. நம்ம ஏன் இங்கே 1 போடுறோம் அப்படின்னா, இங்கே a மைனஸ் 3 கிடச்சிருக்கு, இங்கேயும் a மைனஸ் 3 இருக்குது. ஸோ இந்த a மைனஸ் 3 வந்து நீங்கள் காமனாக வெளில எடுக்கும்போது இங்கே 1 இன்ட்டு சம் நம்பர், ஏன்னா எனி நம்பர் மல்டிப்ளைட் வித் 1 வில் கிவ் யூ த சேம் நம்பர். அதனால இங்கே வந்து ரிமைனிங் டேர்மாக 1 வேணுன்றதுனால நம்ம இந்த a மைனஸ் 3 1 இன்ட்டு a மைனஸ் 3ன்னு எழுதுகிறோம். இப்போ காமனாக a மைனஸ் 3 வெளில எடுக்கலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்னா a² + 1. புரியுதாமா? இந்த சம் புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் சம் வாங்க. 3y³ மைனஸ் 48y. 3 and 48, 3யும் 48ம் both are divisible by 3. 3 வெளில எடுத்துடலாம். y² y. y3ம் y ரெண்டுமே yல வந்து இதுவாகும், காமன் ஃபேக்டராக வெளில எடுக்கலாம். இந்த 3y வெளில கொண்டு வந்துட்டோம். ஸோ என்ன இருக்கும்னா இங்கே y² இருக்கும் மைனஸ் 3 how many times in 48 னா 16 times. 16 3s are 48, ஸோ 16 கிடைக்கும். ஸோ 3y இன்ட்டு இந்த y² அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 16 4² எழுதலாம் இல்லையா? 16 can be written as 4². நம்ம ஏன் இப்படி மாற்றுறோம்? பிகாஸ் we can factorize using the identity a² மைனஸ் b². இப்படி நீங்கள் பிரிக்க முடியும் இதை. அதனால் நம்ம 16 எப்படி எழுதுகிறோம்? 4²ன்னு எழுதுகிறோம். ஸோ 3y இன்ட்டு இது a² மைனஸ் b² என்ன ஐடென்டி? இங்கே எழுதிக்கலாம் a + b இன்ட்டு a மைனஸ் b இல்லையா? இந்த ஐடென்டி உங்களுக்கு தெரியும். இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம இது பிரிக்க போகிறோம். ஸோ y² மைனஸ் 4² கேன் பி ரிட்டன் as y + 4 இன்ட்டு y மைனஸ் 4. புரிஞ்சுதாமா இந்த சம் உங்களுக்கு? இப்போ கடைசி சம் பார்க்கலாம். ab² மைனஸ் bc² மைனஸ் ab + c². இப்போ இதில் பாருங்களேன், போன சம் மாதிரியே ab வந்து எல்லா இடத்துலையுமே இல்லை. இந்த இடத்துல ab இருக்குது, இது இடத்துல c² இருக்குது. ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ab இருக்குது காமனாக இல்லையா? ஸோ இது ரெண்டும் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ab² மைனஸ் ab தனியாக இதை தனியாக எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்துல c² காமனாக இருக்குது. ஸோ இதை தனியாக எழுதிக்கோங்க. மைனஸ் bc² + c². இப்போது நான் வந்து இங்கே ப்ராக்கெட் போடலை, ஏன்னா இதுக்கு வந்து மைனஸ் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அந்த மைனஸ் வந்து என்க்ளோஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இது நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது ரெண்டுத்துல ab வெளில எடுத்துருங்க. a வெளில வந்துருச்சு. ஸோ இங்கே மீதி என்ன இருக்கும்? b இருக்கும். மைனஸ் ab வெளில இருந்தாச்சு, 1 மட்டும் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துல காமனாக பார்த்தீங்கன்னா c² வெளில எடுக்கலாம். ஸோ ப்ளஸ் c² வெளில எடுத்துருங்க. இதில் c² வெளில வந்துருச்சுன்னா இங்கே மீதி என்ன இருக்கும்? மைனஸ் b இருக்கும். ப்ளஸ் இந்த c² வெளில எடுத்தால் 1 வரும். ஓகேவா? இப்போது ab இங்கே என்ன இருக்குது? b மைனஸ் 1 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே மைனஸ் b + 1 கிடச்சிருக்கு. இதே b மைனஸ் 1 உங்களுக்கு வேணும்னா இந்த மைனஸை வெளில எடுத்துடலாமா? அப்போது இந்த மைனஸ் b will become plus b and this plus 1 will become minus 1. ஸோ இதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்துல மைனஸை வெளில எடுத்துரும். ஸோ இந்த ப்ளஸ் c² வந்து மைனஸ் c² ஆகிடும். இது வந்து ப்ளஸ் b ஆகிடும். இந்த ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 1 ஆகிடும். இப்போ b மைனஸ் 1 b மைனஸ் 1 காமனாக கிடச்சிருக்கு. ஸோ b மைனஸ் 1 வெளில எடுத்துருங்க. ஸோ ரிமைனிங் டேர்ம் இஸ் ab மைனஸ் c². ஓகேவாம்மா? இந்த மாதிரி தான் ஃபேக்டரைஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த ஃபேக்டரைசேஷனில் மொத்தம் 10 சம்ஸ் பார்த்தீங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடென்டி தரோ பண்ணணும். அண்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து மேக்ஸுக்கு நல்லாவே பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஃபேக்டரைசேஷன்லாம் பண்ணிடுவீங்க. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூம்மா.